மண் கலவைகள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து 2 கொக்கோபீட் பிளாக் எடுத்து அதை வந்து முந்தின நாளே தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் வந்து அதை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி மொட்டை மாடியில் பரவலாக காய வச்சுட்டேன் 3 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து தனியாக நான் போட்டு வச்சுட்டு அது கூட வந்து கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கு, அசஸ்பாரிலம், ரைசோபியம், அப்புறம் கொஞ்சம் வர்மி காம்போஸ்ட் எல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இது வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு என்னோட கொக்கோபீட்டோட பாதி அளவு வந்து நான் வர்மி காம்போஸ்ட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, க்ரோ பேக்லலாம் எடுத்து வச்சுட்டு இன்னொரு க்ரோ பேக் வச்சு நான் வந்து மேலே கவர் பண்ணி ஒரு 2 டேஸ்க்கு வந்து அப்படியே வச்சுட்டேன். இது ஆக்சுவலி வந்து நம்ம 10 டேஸ் வரைக்கும் வச்சது நல்லாயிருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால இதோட நான் முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு பங்கு இந்த மக்கிய கொக்கோபீட்டும், ஒரு மடங்கு வந்து செம்மண்ணும் நான் வந்து மிக்ஸ் பண்ணி தனியாக வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு க்ரோ பேக்கில் வந்து கொஞ்சோண்டு மண் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கவரில் இருக்கிற செடிகளை அப்படியே அழுங்காமல் எடுத்து கவரை மட்டும் எடுத்துகிட்டு இது வந்து உள்ளே நட்டு வச்சுட்டு அந்த செடி வந்துருக்கும் இல்லையா கட்டியாக அந்த இது ஃபுல்லாகவே வந்து மறையிற அளவுக்கு நான் வந்து இந்த மண் கலவையை போட்டு ஃபில் பண்ணிட்டேன். நான் இந்த க்ரோ பேக்கில் வந்து பெரிய பெரிய செடியெல்லாம் வச்சுருக்கேன். நெல்லிக்காய், அப்புறம் அது கொடி ரோஜாப்பூ செடி, அதுக்கப்புறம் ரங்குன் மல்லி, அந்த மாதிரி வந்து பெரிய செடிகள்லாம் க்ரோ பேக்லேயும், செம்பருத்தி செடி, மல்லிகைப்பூ செடி, அதுக்கப்புறமா வந்து இந்த அடுக்கு சம்மங்கி அது எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி பானையிலையும் வச்சேன். இது வந்து எனக்கு 12 இன்ச்சு பாட்டு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் மீதி இருந்தது. அதை வந்து அகெயின் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, சின்ன சின்ன பாட்டில் போட்டு அந்த மண்ணில் வந்து என்ன நட்டு வச்சேன்னா, என்னோடய தக்காளி நாற்றுகள்லாம் வந்து கொஞ்சம் வந்திருந்தது. அதெல்லாம் எடுத்து நான் வந்து நட்டு வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து இந்த குழந்தைங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ட்ரெயின் செல் மேட்டெல்லாம் வச்சு நான் வந்து கடைசியாக வந்து ஃபைனலைஸ் பண்ணிவிட்டேன். ஆக்சுவலி இந்த ட்ரெயின் செல் மேட்டை நான் இதோட வந்து விட மாட்டேன். எனக்கு வந்து ஃபார் டைம் பீயிங் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டாண்டு வச்சு தான் வைக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.